வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 7 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே 2 வேறு வலுவான புயல்கள் நீடித்துக்கொண்டு வடதுருவ குளிரலையை தமிழ்நாடு ஊடாக இருக்கிறது, வங்கக்கடல் அரபிக்கடல் ஊடாகவும் இருக்கிறது. இதன் காரணமாக குளிர் நிலவுகிறது. தமிழ்நாட்டின் கரைக்கு அப்பால் தமிழ்நாட்டு நிலப்பகுதிகளுக்கு வளிமண்டல அதாவது உயரெடுத்த காற்றை இறக்கும் விதமாக, பனிப்பொழிவை ஏற்படுத்தும் விதமாக, மேக உற்பத்தியை தடுக்கும் விதமாக உயரழுத்தம் ஆந்திர மற்றும் ஒடிசா கரையோரமாக நீடித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இரவிலே பனிப்பொழிவு தொடங்கினாலும் அதிகாலையில் பனிப்பொழிவு சற்று கூடி பொழுது விடியும் நேரத்தில் மூடுபனி. இன்றைக்கெல்லாம் காலை 8:30 மணி வரைக்கும் கூட கடும் மூடுபனி நிலவியது. ஆகவே பொழுது விடியும் நேரத்தில் மூடுபனிக்கு காரணம் மேக உருவாக்கத்திற்கு சாதகம் இல்லாமல் காற்று குளிர்ந்து பனியாக பொழிவது. ஆகவே கிழக்கு காற்று வருகிறது, வடக்கு குளிர்காற்றும் வருகிறது, உயரெடுத்த காற்றும் வருகிறது. இவையெல்லாம் இணைந்து கடும் மூடுபனியை ஏற்படுத்துகிறது. இரவு நேர வெப்பநிலை மிகவும் குறைந்தும் பகல் வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படுகிறது. ஆனால் கடந்த 3 நாட்களை ஒப்பிடும் பொழுது நேற்று முன்தினத்தை விட நேற்று வெப்பநிலை சற்று குறைந்தது. இன்றைக்கு மேலும் குறைந்திருக்கிறது. நேற்று முன்தினம் 35.5 டிகிரி கரூர் பரமத்தியில் பதிவானது. நேற்றைக்கு 35.2 திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் பதிவானது. இன்றைக்கு அதிகபட்சமாக கரூர் பரமத்தி 34.8 குறைந்திருக்கிறது. 35க்கு கீழே வந்துவிட்டது செல்சியஸில். அதிகபட்ச வெப்பநிலை 34.8, குறைந்தபட்ச வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா 16.4. நேற்றைக்கு 15 பதிவாக இருந்துச்சு. இன்னைக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை சற்று அதிகரித்திருக்கிறது. அது சேலத்தில் பதிவாகி இருக்கிறது. நேற்றைக்கு நள்ளிரவு அதாவது 16.6, அது நேற்று முடிஞ்சோம்லாம் 15 டிகிரி பதிவாக இருந்துச்சு. பரமத்தி, வேலூர், கரூர் பரமத்தி இதெல்லாம் 15 டிகிரி பதிவாக இருந்துச்சு கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில். இன்றைக்கு அதாவது நேற்று நள்ளிரவு சேலம் மாவட்டத்தில் 16.4. நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது கிழக்கு காற்று வரும்பொழுது குளிர் இருக்கும். இந்த கொஞ்சம் வெப்பநிலை இதமான வெப்பநிலை நிலவும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப வெயில் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுன்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 8ஆம் தேதியிலிருந்து மேலும் வெப்பம் கொஞ்சம் குறையும். வெயில் இருக்கும், அது குறைந்து இருக்கும், அவ்வளோதான். வெயிலெல்லாம் இருக்கும், வெயில் இல்லாமல் இருக்காது. 35 என்பது 35ஆக குறைந்து 35.2 இருந்தது, 35ஆக குறைஞ்சு 34.8 குறைந்திருக்கிறது. 34க்குள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் நள்ளிரவிலே பனிப்பிடிப்பு தொடங்கி அதிகாலை காலை வேளையில் மூடுபனி, கிழக்கு காற்று குளிரலையையும் கொடுக்கும், குளிர்காற்றையும் கொடுக்கும், குளிர் நிலவும். இரவு நேர வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை மிகவும் குறைந்திருக்கும். ஆனால் கடந்த நாட்களை ஒப்பிடும்போது 1 டிகிரி கூடுதலாக இருக்கும். பகலில் வெப்பநிலை கடந்த நாட்களை ஒப்பிடும் பொழுது சற்று குறைவாக இருக்கும். ஆக இரவு வெப்பநிலை குறைந்து பகல் வெப்பநிலை கூடியும் இருக்கும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. மழையை பொறுத்த வரைக்கும் 12, 13, 14 எதிர்பார்த்தது இல்லை. அது மிரட்டும் வானிலையோடு போயிடும். அடுத்தது 22, 23, 24 அதுவும் மிரட்டி விட்டு போகும். தென் மாவட்டங்களில் கடலோரத்தில் தூறலாம், இலங்கையில் நினைக்கலாம். மழைன்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக மார்ச் 2, 3, 4 எதிர்பார்க்கப்படுகிறது. அது தென்சின கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய 15, 16 தேதி வாக்கில் சிங்கப்பூருக்கு வடக்கே, அதாவது மலேசியா, அதாவது தாய்லாந்து வளைகுடா பகுதியை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு காற்று சுழற்சி. அது தொடர்ந்து போராடி முன்னேறி மார்ச் 2ஆம் தேதி வாக்கில் அது வங்கக்கடலை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் பருவமழை போல் பெரிதாக கொடுத்து விடாது. தூறல், சாரல், நனைக்கும் மழை பொழிவுகள் இவையெல்லாம் மார்ச் முதல் வாரத்தில் 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மழைப்பொழிவு மார்ச்சில் இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மார்ச் முதல் வாரத்தை விட 2வது வாரம் மழைக்கு வாய்ப்பு கூடுதல். அதாவது 12ஆம் தேதி வாக்கில் 12, 13, 14 அதை விட 22, 23, 24 கூடுதல் வாய்ப்பு கண்டிப்பாக. சூரியனின் குத்துக்கதிர் வந்த பிறகு
மழைக்கு சாதகம் அடித்து சொல்லலாம், ஆனால் எல்லோருக்கும் முடியாது. அது மூலம் தெரிஞ்சுங்க, எல்லோருக்கும் முடியாது. நிகழ்வு வரும். தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு பொழியும். சராசரி வெப்பநிலை என்பது குறைந்திருக்கும், வெப்பநிலை குறைந்திருக்கும். மார்ச் ஏப்ரல் மே வெயில் காலம்தான். ஆனால் கடந்த ஆண்டு போல மாதம் முழுவதுமே 2 மாதம் கடந்த ஆண்டு அனல் காற்று வீசியது. ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல. வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும், சாரலும் இருக்கும், தூறலும் இருக்கும். திடீரென்று மாதத்துக்கு ஒரு வலுவான நிகழ்வு வந்து மிக கனமழை, அதிக கனமழை பொழிவையும் ஏப்ரல் மேயில் கொடுக்க போகிறது. கண்டிப்பாக ஏப்ரல் மேயில் ஏதேனும் 3 நாள், அது நாள் விரைவில் அறிவிக்கிறேன். இந்த மார்ச் 2ஆம் தேதி அந்த நிகழ்வு வந்த பிறகு தான் அதை அடுத்தடுத்த நிகழ்வுகளை நாம் வந்து தேதி உறுதிப்படுத்தலாம். ஆகவே மார்ச் 2ஆம் தேதிக்கு பிறகு அந்த ஏப்ரல் மே மழைப்பொழிவுகள் தேதியெல்லாம் நம்ம உறுதிப்படுத்தலாம். மார்ச் 2 மழைப்பொழிவு வாய்ப்பு கூடுதல் தான், வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் மார்ச் 3வது 4வது வாரம்லாம் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. ஆனால் வெயிலும் இருக்கும், மழை மட்டும் இல்லை, வெயிலும் இருக்கும், சாரலும் இருக்கும், குளிரும் இருக்கும், பனியும் இருக்கும், எல்லாமே இருக்கும். மார்ச்சில், பிப்ரவரி இறுதி மார்ச்சில் எல்லாம். மார்ச் 21க்கு பிறகு வெயில் படிப்படியாக அதிகரிக்கும், வெப்பச்சலன இடிமழை பொழிவு சாதகமாகும். ஏப்ரல் மேயில் வெயில் இருக்கும், 10 நாட்களுக்கு ஒரு முறை சாரல் தூறல் கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி வரும். அந்த 3 மாதத்துக்கு 3 காற்று சுழற்சியில் ஒரு சுழற்சி ஸ்ட்ராங் ஆகி நல்ல ஒரு கனமழை பொழிவை, மிக கனமழை பொழிவை, வலுவான நிகழ்வு மழை பொழிவை கொடுக்கும். இதுதான் இந்த ஆண்டு பருவமழையானது. சரியாக மே மாதம் 31ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பருவமழைக்கு முன்பே கோடை மழை மிகச்சிறப்பாக இருக்கிறது. அணைகளை நிரப்பும் மழை கூட கோடையில் தெரியுது. அதாவது ஒரு சில பகுதிகளில், எல்லா இடமும் கிடையாது. பருவமழை தொடங்கியதுமே அணைகளை, குறைந்த அணைகளை நிரப்ப வாய்ப்பு இருக்குது. எப்போதுமே ஜூலை ஆகஸ்டில் தான் பருவமழை தீவிரமடையும். தொடங்கி அப்படியே முன்னேற்றத்தில் போய் இந்த வருஷம் அப்படி இல்லை. ஜூன் மாதம் ஒரு நிகழ்வு உருவாக்கி அது இப்போ கேரளாவில் மழைப்பொழிவை தொடக்கும். வேறொரு நிகழ்வு அப்படியே பருவமழையை முன்னெடுத்துட்டு போகும். அடுத்தடுத்த நிகழ்வு கேரளா கடலோரம் உருவாவதற்கு கடல் வெப்பம், கடல் ஈரோட்டம், கடல் வெப்பம், அதாவது வளிமண்டலம் எல்லாமே சாதகமாக இருக்கும். இந்த ஆண்டு கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா எல்லாமே அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் எல்லாமே ஜூன் முதலிருந்தே வலுவான மழை இருக்கும். அதாவது குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு போய் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழைப்பொழிவை தரும். ஆகவே மழைப்பொழிவு இந்த ஆண்டு பற்றாக்குறை இருக்கவே இருக்காது. வட இந்தியாவிற்கு சராசரிக்கு கூடுதல் மழை, 75% இடங்களில் விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும், 25% இடங்களில் பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்கும். வடகிழக்கு பருவமழையும் அதே போல தான். கண்டிப்பாக பற்றாக்குறை இருக்காது. மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவை எதிர்நோக்கி மழைநீரை சேகரித்து தொடர்ந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கும் கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்ளேன். தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள் இணைந்திருங்கள். மாறுதல் அறிந்து பணி செய்திடுங்கள். அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திடுங்கள். நன்றி.